Happy morning to all. Hope you all are fine and healthy. Now, welcome to our class. Today, we are going to discuss about 7th Standard English Term 1, Unit 3, Poem, Your Space. ஸோ நம்ம போயம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, போம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு வந்துட்டு இல்லையா? ஸோ நம்ம இங்கே போம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ போயம்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, பட் ஆனால் நம்ம இன்னொரு லாங்குவேஜை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வார்ம் அப் பேஜ் யுவர் ஸ்பேஸ். யுவர் ஸ்பேஸ்னால் உங்களுக்கான இடம். ஸோ எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கான இடம் ஒருத்தவங்கக்கிட்ட எப்படி இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாவில் இருக்குல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அண்ட் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட, நம்ம தாத்தா பாட்டி கிட்ட, நம்மளோட நெய்பர்ஹுட் கிட்ட, ஸோ எல்லார்கிட்டையும் நமக்கான இடம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த போம். ஓகே, ஃபஸ்ட்டு வார்ம் அப் பேஜில் லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அக்கார்டிங் டு த க்ளூஸ் கிவன். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங், ஆஃபீஸில் ஒரு மீட்டிங். வென் யூ ஆர் இன் எ மீட்டிங், ஸோ நீ மீட்டிங் அட்டன் பண்ணுற அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் ஃபார்மலாக பேசுவோமா, இன்ஃபார்மலாக பேசுவோமா? ஸோ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதாவது இருக்கிற இடம், நம்ம சாப்பிடும் போதோ இல்லை வெளில போகும்போதோ நம்ம இன்ஃபார்மலாக பேசலாம், ஜாலியாக பேசலாம். ஸோ ஃபார்மல் அப்படின்னா என்னென்னா கரெக்டான வேல நம்ம பேசணும், யார்கிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணணுமோ அங்கே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே நம்ம பேசக்கூடியது வந்து ஃபார்மல். நெக்ஸ்ட் அந்த கான்வர்சேஷனும் எப்படி இருக்கணும், ஆஸ் யூஷுவல் ஃபார்மலில் தான் இருக்கணும். ஸோ ஒரு மீட்டிங் சம்மந்தமான ஒரு சென்டென்ஸ், யுவர் ஓன் சென்டென்ஸை நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் உங்களோட ஐடியாவை இங்கே ரைட் பண்ணிக்கிங்க. ஆனால் நம்ம பேசக்கூடிய சுச்சுவேஷனும் கான்வர்சேஷனும் ஃபார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வித் யுவர் ஹெட் மாஸ்டர். இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோன்னும் போது நம்ம ஹெட் மாஸ்டரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம எந்த மாதிரி, அந்த சுச்சுவேஷன் ஃபார்மலில் இருக்குமா, இன்ஃபார்மலாக இருக்குமா? கண்டிப்பாக ஃபார்மலாக தான் நம்மளை பேசுவோம், மரியாதையோடு தான் பேசுவோம். ஏன்னா நம்ம போகிற இடம் ஸ்கூல். இதே ஹெட் மாஸ்டர் வீட்டில் போனோம் அப்படின்னா நம்மளை ஒரு ஃப்ரெண்ட்லியாக இன்வைட் பண்ணாங்கன்னா அங்கே நம்ம பேசுகிறது வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த கான்வர்சேஷனும் ஃபார்மலாக தான் இருக்கும். அப்போ நீ யுவர் ஓன் சென்டென்ஸ், அங்கே நீ பேசக்கூடிய அந்த சென்டென்ஸை ஃபார்மலாக ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வித் யுவர் பேரண்ட்ஸ், நீ உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது உன்னோட சுச்சுவேஷன் இன்ஃபார்மலாக பேசலாம். ஏன்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட என்ன பண்ணணும், கொஞ்சம் பேசலாம், அது மரியாதை கலந்த பாசமாக இருக்கும். ஓகே, நம்ம அப்போ அம்மா அப்பா கிட்ட பேசும்போது இன்ஃபார்மலாகவே அந்த சுச்சுவேஷனும் இருக்கும் அண்ட் கான்வர்சேஷனும் இன்ஃபார்மலாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு சென்டென்ஸை நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. யுவர் ஸ்பேஸ் போயட், அதாவது இந்த ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பேட்ஸ். ஹி வாஸ் அன் அமெரிக்கன் போயட். ஹி வாஸ் பார்ன் ஆன் இண்டியன் ஹில், ஓஹியோ. ஹி வாஸ் ஸ்டடிட் அட் பஃபலோ யூனிவர்சிட்டி இன் நியூயார்க். நியூயார்க்கில் வந்து பஃபலோ அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இவர் படிச்சிருக்காரு. ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய போயம்ஸ் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் இது ஒரு பெஸ்ட் போயம். ஸ்டூடெண்ட்ஸ், நவ் ஐ ரீட் த போயம். ஆல் ஆர் லிசன் கேர்ஃபுல்லி. யுவர் ஸ்பேஸ். ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தென் ஃபியர். ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் harsh words mar the good we might do here. Again, I read the stanza. Speak gently, it is better for to rule by love than fear. Speak gently, let not harsh words mar the good we might do here. ஸோ இங்கே ஹார்ஷ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரஃப்பான வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜென்டில் அப்படின்னா கைண்ட் அண்ட் சாஃப்டாகவும் கைண்டாகவும் பேசுகிறது. அண்ட் மார் அப்படின்னா டு ஸ்பாயில் சம்திங், எதையாவது நம்ம ஒரு ஸ்பாயில் பண்ணுறது. ஓகே, நவ் த எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் திஸ் ஸ்டான்ஸா. த போயட் டேவிட் சேஸ் அபவுட் when we speak with other we should use kind words. If you want to rule the people, we should get their love though kind words. One kind words can change someone's entire day. So we should use mild words, not harsh and unkind words to others, because harsh words may spoil our good days. ஸோ இந்த ஸ்டான்ஸெல்லாம் நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போயம் பார்த்திங்கன்னா 9 ஸ்டான்ஸா இருக்குது. தெர் ஆர் 9 ஸ்டான்ஸாஸ் இன் திஸ் போம். இந்த 9 ஸ்டான்ஸாவில் ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் ஒரு மாதிரி நல்ல விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லுது. ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக் ஜென்ட்லி, யார்கிட்ட ஜென்ட்லியாக பேசணும் அப்படின்றது, அதனால் என்ன யூஸ் அப்படின்றது தான் இந்த போயம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா ஜென்டிலாக பேசணும். ஜென்டில்னால் அவங்கக்கிட்ட மென்மையாக பேசணும். அப்படி நம்ம மென்மையாக பேசணும் அப்படின்னா அந்த மென்மையான வார்த்தைகள் மூலயமா நம்ம அவங்கள ஆட்சி செய்ய முடியும், ரூல் பண்ண முடியும், அவங்கள கவர முடியும்.
அவங்கள நேசிக்க முடியும். ஆனால் நம்ம அன்கைண்டட் வேர்ட்ஸ், நம்ம ரொம்ப ஹார்ஷாக அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அன்பு இருக்காது, நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயம்தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எதையும் சாதிக்க முடியாது. அதனால் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது மென்மையாக பேச கற்றுக்கணும். ஸோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட மென்மையாக பேசும்போது அந்த நாளே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக மாறும். இதே அவங்கக்கிட்ட ஹார்ஷாக பேசணும் அப்படின்னா அந்த நாள் வந்து டோட்டலாக அவங்களுக்கு ஒரு துக்ககரமான நாளாக மாறக்கூடியும். அவங்களோட என்டையர் டேயே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டான்ஸா. Speak gently, love doth whisper low. The vows the true hearts bind, and gently friendship's accents flow. Affection's voice is kind. Again I read this stanza. Speak gently, love doth whisper low. The vows that true hearts bind, and gently friendship accents flow. Affection's voice is kind. ஸோ இந்த ஸ்டான்ஸால் டிஃபிகல்ட்டான வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாத்னா நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த டஸ் தான் வந்து முன்னாடி வந்து டாத் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? விஸ்பர் அப்படின்னா லோ வாய்ஸ், அதாவது முணுமுணுக்கிறது, மென்மையாக அதாவது மென்மையானா யாருக்கும் கேட்காத மாதிரி ஒருத்தவங்க காதில் பேசுவோம் இல்லையா? ஸோ அதுதான் விஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அசென்ஸ் அப்படின்னா எம்பாசிஸ், தட் மீன்ஸ் ப்ரையாரிட்டி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை, முன்னுரிமை. வாவ்ஸ் அப்படின்னா ப்ராமிஸ். Okay, now let's see the explanation. In the second stanza, the poet says that when promises are expressed in low voice with love, it ties two hearts together. Friendship grow deeper by gently words that flow, and kind words always brings up affection. So the poet says that we must speak with love to bind hearts. ஸோ இந்த ஸ்டான்ஸை நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, நம்ம லோ வாய்ஸில் பேசும்போது அங்கே ரெண்டு பேர்கிட்ட ஒரு பாண்டிங் ஒன்று இருக்கும், ஒரு அஃபெக்ஷன் ஒன்று இருக்கும். அப்போ இவன் நம்மக்கிட்ட மென்மையாக பேசுகிறா, நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறா அப்படின்னு நம்ம அவகிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ அங்கே ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதே நம்ம கத்தி பேசும்போது கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட ஒரு பயம் இருக்கும். அதனால் வந்து அங்கே நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பாண்டே வந்து வேறு மாதிரியான மீனிங்கில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசும்போது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு மென்மையாக தான் பேசணும். அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தை வந்து ஒரு ப்ராமிஸ், அவங்கக்கிட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்ம அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக எப்பயுமே இரண்டு இதயங்களை இணைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ எல்லாருக்கிட்டையும் பேசும்போது மென்மையாக பேசணும், லோ வாய்ஸில் பேசணும். பேசினாதான் அங்கே ஒரு அஃபெக்ஷன் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேவா? இட்ஸ் கிளியர். நெக்ஸ்ட் we move on to the third stanza. Speak gently to the little child, its love be sure to gain. Teach it in accent soft and mild, it may not long remain. Again I read this stanza. Speak gently to the little child, its love be sure to gain. Teach it in accents soft and mild, it may not long remain. The explanation from this stanza. In the third stanza, the poet says that we should speak to a little child in a soft and mild voice. It's certain that we will gain a child's love. The poet says that we must speak gently to gain the love of little children. If someone is teaching something to a child, it might be taught in a polite manner and soft access, because childhood does not remain for a long time period. Hence, we must speak caring, soft and mild words that they remember always. ஸோ ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது எப்படி பேசணும் நமக்கே தெரியும். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அதே தான் அது ரிப்பீட் பண்ணும். ஸோ அதனால் நமக்கும் ஒரு கெயின் இல்லையா? நம்ம என்ன பழக்கிறோமோ அதே நமக்கு ரிப்பீட் பண்ணும். நம்ம அதுக்கிட்ட சாஃப்டாக பேசும்போது அது நம்மக்கிட்ட சாஃப்டாக பேசும். ஸோ அதுக்கிட்ட நம்ம ஹார்ஷாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மக்கிட்ட திரும்ப ஹார்ஷாக தான் நடந்துக்கிட்டோம். ஸோ நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ குழந்தைங்களுக்கு அதே தான் நமக்கு அது ரிப்பீட்டாக வரும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறது அதோட லைஃப் லாங் வந்து அதுக்கு மெமரியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த குழந்தைங்கள்கிட்ட பேசும்போது ஒரு கேரிங்கோட, ஒரு சாஃப்ட் சென்ஸோட பேசணும். We move on to the next stanza. Speak gently to the young, for they will have enough to bear. Pass through this life as best they may. It is full of
anxious care. Can I read this stanza? Speak gently to the young, for they will have enough to bear. Pass through this life as best they may. It is full of anxious care. ஸோ இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டி மட்டும் இருக்குது, அந்த கமா கொடுத்து கோலன் கொடுத்து. அப்போ வந்து அங்கே ஐ அப்படின்றது ஹிடனாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபுல் ஆஃப் anxious care அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே டிஃபிகல்ட்டான வேர்டு பார்த்தீங்கன்னா anxious அப்படின்னா ஃபீலிங் ஒரிட் ஆர் ஷோயிங் ஒரி, அதாவது ஏக்கமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பேர் அப்படின்றது டு அக்சஸ் சம்திங் அண்ட் ப்ளஷர். ஸோ நம்மளோட ஆக்ஷன், நம்மளோட நடத்தை எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். In the fourth stanza, the poet says that we must speak to a youth and adolescents gently because they have already enough burdens and worries they have to bear. So we should help them to pass through this period of life happily and successfully by handling them patience and gently. So the poet says that the foundation for living a good life during the youth days. Youth have to building a family, career, earn for the future. Hence, during this period of hard works, stress, we should speak gently and motivation words so that they may pass through the phase of life in best ways. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டான்ஸால், ஃபோர்த்து ஸ்டான்ஸால் நம்ம யூத் கிட்ட பேசும்போது, யூத் அப்படின்னா டீனேஜ் பசங்க கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா நல்ல விதமாக பேசணும். அவங்கக்கிட்டையும் கைண்ட் வேர்ட்ஸ் தான் பேசணும். ஏன்னா அவங்க வந்து தன்னோட ஸ்டடீஸ் அப்போ தான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க கேரியரில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம சம்பாரித்து நம்ம ஃபேமிலியை இந்த மாதிரி கொண்டு வரணும், நம்ம தங்கச்சி தம்பியெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க ஜாப் கிடைக்கணும், நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும், ஒரு வீடு வாங்கணும், அவங்களுக்கு ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். அது அவங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட பேசும்போது நம்ம ஒரு கேரிங்கோட பேசணும், நம்ம ஒரு ஃப்ரெண்டியாக மூவ் பண்ணணும். அவங்கக்கிட்ட வந்து நம்ம எந்த ஒரு தாட்டையும் வந்து நம்ம அவங்க மேலே புஷ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி புஷ் பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கு டோட்டலாக வந்து ஆபத்தாக முடிஞ்சிடும். ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி பெஸ்ட்டு வேயில் நம்ம பேசணும். அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் அடைகிறதுக்கு 90% வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் எப்பயுமே மென்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 4 ஸ்டான்ஸாக பார்த்தோம். அந்த 4 ஸ்டான்ஸாலையும் ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்ட பேசினாலும் கைண்டாக பேச சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் யார்கிட்ட பேசும்போதும், பக்கத்தில் இருக்க யார்கிட்ட பேசும்போதும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 3rd ஸ்டான்ஸால் சைல்டுக்கிட்ட பேசும்போதும் சேம், சைல்டுக்கிட்ட பேசும்போது ஜென்டலாக பேசணும், அவங்கக்கிட்ட சாஃப்ட் மேனரில் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் யூத் கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா அதே சேம் வே தான். ஸோ இப்போ எல்லார்கிட்டையும் பேசும்போது ஜென்டலாக பேச சொல்லி தான் இந்த 4 ஸ்டான்ஸாலையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஸ்டான்ஸாவும் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த 5th ஸ்டான்ஸா. ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஏஜ்ட் ஒன், grieve not the care own heart. The sands of life are nearly run, let such in peace depart. Again I read this stanza. Speak gently to the aged one, grieve not the care own heart. The sands of life are nearly run, let such in peace depart. The difficult words are grieve. Grieve means be or sorrowful. Okay, grieve na சோகமா, sorrowful இருக்கிறது. நெக்ஸ்ட்டு depart அப்படின்னா leave or go, மூவ் ஆகிறது, அந்த இடத்த விட்டு லெஃப்ட் ஆகிறது. நெக்ஸ்ட்டு கேர் ஓன் அப்படின்னா என்னென்னா டயர்ட் அண்ட் சேட், அவங்க வந்து ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப சோகமாக இருப்பாங்க அவங்களோட லாஸ்ட் ஏஜ்டு லைஃப்பில். நவ் லெட்ஸ் see the explanation. In the 5th stanza, the poet says that we must speak gently and caring to the old people above 60 years, the senior citizens. We should not make the old people tired and worried heart, even more sorrowful by our words or actions, because they have spent most of their lifetime and they only have a brief time left in this world. So let us help them to live happily and peaceful till their life in the world. So we must speak caring words to the old people. ஸோ இந்த ஸ்டான்ஸா யாருக்கு அப்படின்னா, நம்ம யார்கிட்ட ஜென்டலாக பேசணும் அப்படின்னா ஓல்டு பீப்புள், அதாவது 60 இயர்ஸ்
அப்படின்னா நமக்கு தாத்தா பாட்டியாக இருப்பாங்க இல்லையா, சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம் அவங்கள. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாஸ்ட் லைஃப்பில் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட கடைசி வாழ்க்கையில் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு குழந்தை அவங்க படித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று பேர பிள்ளைங்களெலாம் பார்த்துட்டு கடைசி வாழ்நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படக்கூடிய அந்த ஏஜ் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து கனிவான வார்த்தைகளும் அன்பான அரவணைப்பும். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கடைசி காலம் வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதே நம்ம அவங்கள ஒதுக்கி வச்சிட்டோம், அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதிலே வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்குள்ள உணர்வும் அவங்களுக்குள்ள உணர்வும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு குழந்தை எப்படி நம்ம கேர் பண்ணுறோமோ அதே போல் தான் இந்த ஓல்டேஜ் பீப்புளையும் நம்ம அரவணைக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். எப்படி வந்து நம்ம மணல் கடிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அது வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது இல்லையா. ஸோ அதே போல் அவங்களோட லைஃப் வந்து கிட்டத்தட்ட கடைசி கட்டத்தை வந்துட்டு, ஸோ அப்போ அந்த கடைசி கட்டத்தில் இருக்கும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ அதனால் ஓல்டேஜ் பீப்புள்கிட்ட பேசும்போது அவங்கக்கிட்டையும் ஜென்ட்லாக பேசணும். ஓகே. நெக்ஸ்ட்டு 6th stanza. Speak gently, kindly to the poor. Let no harsh tone be heard. They have enough, they must endure without an unkind word. Again I read this stanza. Speak gently, kindly to the poor. Let no harsh tone be heard. They have enough, they must endure without an unkind word. ஸோ இந்த ஸ்டான்ஸால் உள்ள டிஃபிகல்ட் வேர்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஹார்ஷாக பேசுகிறது அப்படின்னா ரஃப்பாக பேசுகிறது, கரடு முரடாக பேசுகிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு என்டியூர் அப்படின்னா சஃபர் பேஷண்ட்லி, அதாவது நீடிச்சு இருக்கிறது. அவங்க லைஃப்பில் என்ன நீடிச்சு இருக்குன்னா வறுமை நீடிச்சிருக்கும். ஸோ என்டியூர் அப்படின்னா சஃபர் பேஷண்ட்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த 6th stanza, the poet tells us the readers to speak gently to the poor people. Already the poor people have enough hardship and suffer patiently. They have a lot of endure, like wants of money, ill health, big family, lacks of food, oppression by the rich, etc. So we should speak kind words to them in a soft tone of voice, gently, without using rough and unkind words. ஸோ இங்கே வந்து புவர் பீப்புள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வீடு இல்லாமல், சாப்பிட நிறையா நல்ல சாப்பாடு இல்லாமல், நல்ல ட்ரெஸ் இல்லாமல் கிடைக்கிற இடத்துல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அதை அவங்கள க்யூர் பண்ணுறதுக்கு காசு கிடைக்காது இல்லையா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சில பேர் வந்து வியாதி வந்து இறந்து போகிற சுச்சுவேஷனில் கூட இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட பேசும்போது ஹார்ஷ் டோனில், இப்போ யாராவது போய் காசு கேட்டாங்க அப்படின்னா முடியாது, இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு உங்களுக்கு இதே வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து அப்படி கடுமையாக பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அவங்களும் மனுஷங்க அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது கைண்ட் வேர்ட்ஸில் நம்ம சொல்லணும். ஸோ அதான் வந்து இங்கே ஸ்பீக் ஜென்ட்லி டு த புவர் பீப்புள் அப்படின்னு இந்த ஸ்டான்ஸா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்டான்ஸா, ஸ்பீக் ஜென்ட்லி டு த எர்னிங் நோ தே மே ஹாவ் டாயில்ட் இன் வெயின். Perchance unkindness made them so, oh, win them back again. Again I read this stanza. Speak gently to the erring, no, they may have toiled in vain. Perchance unkind words made them so, oh, win them back again. ஸோ இந்த ஸ்டான்ஸை நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, we must use kind words to the criminals and prisoners and those who have committed mistake in their life, maybe due to the unkindness of people towards them. They would have gone on the wrong way without yielding any fruits. So we can win them back good words only. இந்த ஸ்டான்ஸை நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜென்ட்லாக இப்போ யார்கிட்ட பேசணும் அப்படின்னா பிரிசனர்ஸ், அதாவது தப்பு செஞ்சவங்க, கிரிமினல்ஸ் கிட்ட. ஸோ வந்து கிரிமினல் அப்படின்றவங்க யார் அப்படின்னா பிறந்தப்பே அவங்க கிரிமினலாக பிறந்தவங்க கிடையாது. ஒரு சில சுச்சுவேஷன்னால் அவங்க வந்து திருடர்களாகவோ இல்லை கொலைக்காரர்களாகவோ
மாறி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து திருந்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து அவங்கள திருந்த விடாமல் அவங்கள திரும்பவும் வந்து திருட்டுத்தனம் பண்ணவங்க அப்படின்னு குத்தி காட்டக்கூடாது. ஸோ அவங்கக்கிட்ட கைண்டான வேர்ட்ஸ் பேசணும் அப்படின்னா அவங்க மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மாற நினைக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட பேசும்போது ஜென்ட்லாக பேசணும். ஸோ இந்த ஸ்டான்ஸால் உள்ள டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏர்ரிங் அப்படின்னா டு மேக் மிஸ்டேக், தவறு இழைத்தவர்கள். நெக்ஸ்ட்டு டாயில்டு அப்படின்னா ஒர்க்டு ஹார்டு. வெயின் அப்படின்னா ப்ரொடியூசிங் நோ ரிசல்ட். அப்புறம் பர் சான்ஸ் அப்படின்னா பை சான்ஸ்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பீக் ஜென்ட்லி ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் டு பெண்ட் மேன் ஸ்டபர்ன் வில் when elements were in fierce strife said to them peace be still. Again I read this stanza. Speak gently he who gave his life to bend man's stubborn will when elements were in fierce strife said to them peace be still. இந்த ஸ்டான்ஸில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டபர்ன் அப்படின்னா ஒன் ரெஃப்யூசிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியன். ஸோ ஸ்டபர்ன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறவங்க, அவங்களோட ஒப்பீனியனில் பிடிவாதமாக இருக்கவங்க. நெக்ஸ்ட்டு ஃபியர்ஸ் அப்படின்றது வெரி ரூட் ஆர் வைலண்ட், ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, கொடுமையாக பிஹேவ் பண்ணக்கூடியவங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிஃப் அப்படின்னா என்னென்னா டிஸ்அக்ரிமெண்ட், அவங்களும் சண்டை சச்சரவு பண்ணக்கூடியவங்கள தான் டிஸ்அக்ரிமெண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். Now let's see the explanation. In the 8th stanza, the poet mentioned about Jesus Christ, who had given up his life to mend the man's stubborn, unchanged mind. When all the elements of earth were in a battle against each other, he told them to be at peace and still. So we should speak to him gentle in prayer. இந்த ஸ்டான்ஸா யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தை படைத்த கடவுள். ஸோ வந்து இங்கே எழுதினவர் டேவிட் பேட்ஸ் அப்படின்றதுனால அவர் வந்து ஜீசஸ் கிறிஸ்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே நம்ம உலகத்தை படைத்த கடவுள்கிட்ட நம்ம என்ன பேசணும் அப்படின்னா ஜென்ட்லாக பேசணும். அதாவது எப்படின்னா நம்மளோட ப்ரேயர் மூலயமா, நம்மளோட நன்றிகள் மூலயமா. நம்ம வந்து கடவுள்கிட்ட சாமி கும்பிடும்போது என்ன பண்ணுவோம், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சில பேர் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லுவோம். ஒரு சில பேர் வந்து நன்றி, நம்ம எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரேயர் இருக்கும். ஸோ ஒரு சில பேர் வந்து அடாவடியாக நீ எனக்கு அது பண்ணலை இது பண்ணலை அப்படின்னு சொல்லி குறை சொல்லிகிட்டே இருப்போம் கடவுளை. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் ஒரு சில பேருக்கு நடக்கிற மாதிரி நமக்கு நடக்கிறது கிடையாது. ஸோ இப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த கடவுள்கிட்ட நம்ம பேசும்போது ஜென்ட்லாக பேசணும். இந்த உலகத்தில் வந்து நம்மளை வந்து நிறைய விஷயங்களில் காப்பாற்றிட்டுருக்க அந்த கடவுள்கிட்ட நம்ம நன்றி செலுத்தி ரொம்ப அமைதியான முறையில் நம்ம அவர்கிட்ட ப்ரே பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டான்ஸா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு 9th ஸ்டான்ஸா. ஸ்பீக் ஜென்ட்லி இட் இஸ் எ லிட்டில் திங்க் dropped in the heart's deep well, the good, the joy which it may bring, eternity shall tell. Again I read this stanza. Speak gently, it is a little thing dropped in the heart's deep well, the good, the joy which it may bring, eternity shall tell. Now let's see the explanation. The poet compares our heart to a deep well. When we put little kind and gentle words in the deep hearts, it would touch the depth of human hearts. Those words bring joy and goodness which will last more than on a eternity beyond the end of the world. So children, from this poem we understand that all levels of problem and sadness to everyone, but with kind and gentle words they can be overcome. ஸோ இந்த ஸ்டான்ஸா நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே நம்மளை சார்ந்தது தான். ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம அன்பாக நடந்துக்கிட்டோம்னா நமக்கு அதே அன்பு திரும்ப கிடைக்கும். நம்ம மற்றவங்க கிட்ட கோபமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம மேலே திரும்ப கோவப்படுவாங்க. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தான் நம்ம திரும்ப பெறுவோம். இந்த போயம் பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் ஜென்ட்லாக பேச சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நெய்பர்ஹுட்டில், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட, ஏஜ்டு பீப்புள்கிட்ட, யங்ஸ்டர்ஸ்கிட்ட,
அப்புறம் புவர் பீப்புள்கிட்ட, கடவுள்கிட்ட கூட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஜென்டிலாக தான் பேசணும். அப்படி நம்ம பேசுகிறதுனால நமக்கு நிறைய லாட்ஸ் ஆஃப் குட்னஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த போயம் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால் உள்ள எட்டர்னிட்டி அப்படின்ற வேர்டோட மீனிங் வித்தவுட் எண்ட், அதாவது முடிவே இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட், hope you all are understand. Thank you all and be safe. We will meet in the next class.